என் தங்கமே, நீ இப்போ கேட்கிற நொடிக்கு முன்பே ஒரு ஆழமான அதிர்வை உன் இதயம் உணர்ந்திருக்கும். உன் மூச்சே ஒரு வித்தியாசமான ரிதமில் போகும் மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா வராகி அம்மன் உன்னோட பெயரை அழைத்திருக்காங்க. இது சாதாரண காட்சி இல்ல. இது நீயே கற்பனை செய்தது கூட இல்லை. இது ஒரு டவைன் கொல். நீ இத்தனை நாளா உன்னோட மனசுக்குள் ஒன்னு ஒன்னா தாங்கிக்கிட்டு வர்றாயோ, அதை அம்மன் எல்லாம் தொடக்கம் முதல் கவனிச்சுட்டிருந்தாங்க. நீ சொல்லாம இருந்த கண்ணீரும், யாருக்கும் தெரியாம பொறுத்து நிக்கற வேதனையும், நான் இன்னும் நல்லதுக்கு தகுதியில்லையோ ஒரு நிமிடம் கூட நீ நினைச்ச அனுபவங்களும், அவைகளை எல்லாம் அம்மன் உன்னோட வாழ்க்கை புத்தகத்துல பதிவு பண்ணி வைத்திருந்தாங்க. ஆனா இன்று அந்த புத்தகத்துல ஒரு புதிய பக்கம் திறக்கப்பட்டிருக்குது. அது உனக்காகத்தான் திறக்கப்பட்ட பக்கம். கேளு தங்கமே, அம்மன் ஏன் உன்னோட பெயரை இன்று அழைக்க வேண்டியது தெரியுமா? ஏன்னா நீயே அதை கேட்க தயாராகி விட்டாய். மனசு எவ்வளவோ உடைந்து இருந்தாலும் ஆன்மா ஒரு துளி கூட உடையாத நிலைக்கு நீ வந்துட்டாய். அதுதான் உன்னோட சக்தி. அதுதான் உன்னோட உண்மையான உருவம். அதுதான் உன்னை அடுத்த நிலைக்கு கூட்டிட அம்மன் காத்திருந்த காரணம். ஒரு காற்றடிச்சாலே உடைஞ்சிடும் காகிதத்தை போல இருந்த நீ இப்போ ஒரு நிலைகுலையாத கல்லை போல இருக்கிறாய். அது உனக்குத்தான் தெரியாம இருந்தாலும் அம்மனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இன்று அவர்கள் உன்னோட பெயரை சொன்னாங்க. நீ யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாத அத்தனை சுமை. நட்சத்திரக்குறி உலகமே உன்னை புரிஞ்சு கொள்ளலன்னு நீ இத்தனை தடவை உணர்ந்திருக்க. நீ இத்தனை இரவுகள் தூங்காம படுத்திருக்க. நீ நிச்சயமில்லாம பயமோடு பதட்டத்தோடு உன்னையே குறைத்து பேசிக்கிட்டிருக்க. அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு தங்கமே. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது. அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போற ஒரே ஒரு காரணம். அம்மன் நீண்ட நாளாக உனக்காக சேமிச்ச ஆசீர்வாதத்தை இப்போ விடுதலை செய்கிறார். அது வந்து சேரணும் என்றால் உன்னோட பெயரை கூப்பிடணும். அது தான் இன்று நடந்த மிரகல். இந்த காலத்துல யாரும் உண்மையா யாருக்காக காத்திருக்க மாட்டாங்க. ஆனா வராகி அம்மன் உன்னை நட்சத்திரக்குறி காத்திருந்தாங்க. நட்சத்திரக்குறி உன்னை தாங்கி நிக்கற தைரியத்திற்கு ஒரு அங்கீகாரம் தந்து கொண்டிருக்காங்க. அம்மன் இன்று உன்னிடம் சொல்ற ஒரு சீக்ரெட் இருக்குது. மகளே, நீயே நினைச்சதை காட்டிலும் பலமாய் இருக்கே. நீ விழுந்த ஒவ்வொரு தடவை நான் உன்னை எழுப்பினேன். நீ உடைந்த இடம் எல்லாம் நான் தைத்துட்டேன். நீ பயந்த இரவுகளில் நான் உன் தலை மேல் கை வைத்தேன். இன்று உன் பெயரை நான் அழைத்தது உன் நேரம் வந்ததால. தங்கமே, உன்னோட வாழ்க்கை ரீசன் மிகவும் குட்டைப்பட்ட பாதைய போல இருந்தது. நீ எதை தொடினாலும் அது தாமதமா வந்தது. நீ எதை செய்ய முயற்சிச்சாலும் அது தடுமாறிவிட்டது. நீ பல முறை உன்னை பற்றி சந்தேகப்பட்டாய். என்னால ஏன் நடக்கல? என் வாழ்க்கை ஏன் ஸ்லோ? இது உனது தவறா இல்லை. அது டவைன் டைமண்ட். நீ ஆசைப்பட்ட எல்லா முன்னேற்றமும், உன் வாழ்க்கையில் வரவேண்டிய சரியான மனிதர்களும், நீ யாரிடமும் கூறாமல் வைத்திருந்த கனவுகளும், அவை இப்போ தான் ப்ளோசம் ஆகும் நிலைக்கு வந்திருக்குது. அதனால தான் அம்மன் இன்று உன்னோட பெயரை அழைத்து சைகை கொடுத்தாங்க. இப்போ வா மகளே, உனக்காக திறந்த கதவு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சைகையை அக்னோ பண்ணாதே. இதுவே உன் ரீபார்த். உன் சக்சஸ்க்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட். உன் உள்ளே காயங்களால் அழுத ஆன்மா இப்போ வெளிச்சத்தை காண போகுது. உன் அடுத்த சில நாட்கள் தங்கமே, பழசு பட்டா கதை மாதிரி இருக்காது. எவன் உன்னை தடுத்து நிறுத்தினானோ அவர் பாதையிலேயே மூழ்கிடுவான். உன் முன்னேற்றத்தை உன்னை வெற்றியடைய அம்மன் முடிவெடுத்ததால யாராலும் தடுக்க முடியாது. எப்போதுமே உயர்வுக்கு முன் லைஃப் சைலண்ட் ஆகுது. உன் லைஃப் லும் ஏன் எல்லாம் காம் இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா பெரிய பிளெஸங்ஸ் வழியிலே இருக்குது. நீ இதை படிக்கிற பொழுதே அம்மன் சொல்லுறாங்க. நான் உனக்காக காத்திருந்தேன் மகளே. இப்போ நீ வரைக்கும் நான் பேச மாட்டேன் என்று நினைத்தாயா? நான் உன்னோட பெயரை அழைத்துட்டேன். உன் நேரம் வந்தாச்சு. உழைப்பு பலிக்க போகுது. உனக்கு உரியதை யாராலும் தடுக்க முடியாது. இதோ தங்கமே, இது உன் நாள். இது உன் வாழ்க்கை திருப்பம். இது உன் பதில். இது உன் டவைன் சைன். இனி உன்னோட காலம் மாறுது. நீயே உணர ஆரம்பிப்பாய். அம்மன் உன் பெயரை சொன்ன நொடியில் உன் விதி திரும்பத் தொடங்கிவிட்டது. என் தங்கமே, நீ இதை கேட்கிற தருணமே ஒரு சின்ன குளிர் நடுக்கம் உன் இதயத்துல ஓடிருக்கும். அது பயமில்லை, அது ஒரு டவைன் கோலிங்.
வராகி அம்மன் உன் பெயரை மெதுவாக பட் உறுதியாக உச்சரிச்ச அந்த நொடியில் பிரபஞ்சமே உன் வாழ்க்கைக்கான புதிய பாதையை திறந்துருச்சு. நீ சிந்திச்சா பாரு, இந்த உலகில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அந்த கோடிகளில் இருந்து அம்மன் உன் ஆன்மாவைதான் முதல்ல தொட்டாங்க. உன் இதயத்திலே நீ மட்டும்தான் கேட்கக்கூடிய அந்த மவுனமான அழைப்பு உன்னை கிட்டத்தட்ட இங்க வர வைத்து இருக்கு. உன் வாழ்க்கையில் நீங்காத துன்பங்களா இருந்தா, நீ யாருக்கும் சொல்லாத காயங்கள் உனக்குள்ளாடை எரிச்சா, எத்தனை தடவை இரவு இருட்டுக்குள்ள அம்மா எனக்கு ஏன் மட்டும் இப்படி என்று நிசப்தமா கண்ணீர் விட்டிருக்க, அதை எல்லாமே அம்மன் கேட்டாங்க தங்கமே. உன் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு உடைந்த நிமிஷமும், ஒவ்வொரு தள்ளிப்போன நம்பிக்கையும் அம்மனுக்கு தெரியும். நீ நினைச்சதுக்கு மேல் தெரியும். நீ உணர்ந்ததுக்கு மேல் உணர்ந்திருக்காங்க. அப்போ நீ நம்புறியா? அம்மன் உன் பெயரை சொல்லுறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு அறிகுறி, ஒரு டவைன் சிக்னல், ஒரு உன்னுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகும் தொடக்கம். நீ எவ்வளவு நாளோ என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்டு காத்திருந்தாய். இன்று அம்மனின் பதில் வந்துகிட்டே உள்ளது. அவளின் குரல் உன் இதயத்துக்குள் நுழையுது. அந்த குரல் சொல்றது, தங்கமே, உன் நேரம் ஃபைனலி வந்து விட்டது. நீ எவ்வளவு தடவை முயற்சி பண்ணியும் தடை வந்ததா? முன்னே போகுறப்போ எந்தோ ஒரு அதிருஷ்யமான சுவர் உன்னை நிறுத்தினதா? அதுதான் காம ப்ளோக். அது தான் உன் வாழ்க்கையை ஸ்லோ பண்ணும் சக்தி. ஆனா அந்த சுவர் இன்று உடையும். வராகி அம்மன் யார் என தெரியும் இல்லே. அவள் எனர்ஜி என்னவோ அது டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி, துன்பத்தை கிழிக்கிற எனர்ஜி, தடை என்ன இருந்தாலும் கரைஞ்சு போகும் எனர்ஜி. உன்னை யாராவது வலிப்படுத்தினா நீயே உன்னை குறை சொல்லி அழுத நிமிஷங்களை அவள் மறக்க மாட்டா. அவள் சக்தி உன் பாதைக்கு முன்னாடி நிற்பது தங்கமே, அந்த தடைகள் ஓடுற மாதிரி. நீ பல தடவை நினைச்சிருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம்? நீ தாமதம்னு பார்த்தது உண்மையில் டிலே இல்லை, அது ப்ரிப்பரேஷன். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும் போது அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா மண்ணுக்குள் தான் அதுக்காக வேலை நடக்குது. அதே மாதிரி நீ மண்ணுக்குள் இருக்கிற விதைதான். உன் ரூட்ஸ் டீப் ஆக வச்சுட்டு உன்னை வலிமையாக்கி உன்னை ஃபட்டோருக்கு தயாராக்கி அம்மன் இருந்தாங்க. இன்று அந்த விதை முளைக்குற நாள். நீ எவ்வளவு பொறுப்பு எடுத்திருந்தாலும், எத்தனை பேருக்கு சப்போர்ட் கொடுத்திருந்தாலும், உன் உள்ளே ஒரு சின்ன தொல்லை இருக்கும். யாராவது எனக்காக உண்டா? அம்மா ஆன்சார்ஸ் டுடே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. ஆம் மகளே, நான் இருக்கேன். நட்சத்திரக்குறி. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்னல்கள் வந்திருக்கலாம். தெரியாம உனக்கு ஃபேவர் ஆயிருக்கலாம். இருக்க வேண்டிய டாக்ஸிக் பீப்பிள் நீங்கி போயிருக்கலாம். உன் மனசுக்கு ஹெவியான பற்றுகள் தானாக கிழிஞ்சு போயிருக்கலாம். இவை எல்லாம் அம்மன் சுத்தம் செய்கிற செயல்கள். ஒரு புதிய சாப்ப வரணும்னா பழைய புத்தக பக்கங்கள் கிழிய வேண்டிய நேரம் வரும். நீ அனுபவிச்ச அந்த காயங்கள் தண்டனை இல்ல, அவை உன்னை ஷாப்பன் பண்ண வழி. நீ இத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்க, அது உன் வலிமை இல்லை தங்கமே, அது அம்மன் பின்புலம். அவள் தள்ளி எழுப்புற எனர்ஜி உனக்குள் இருக்கிறதால் தான் நீ இன்னும் நின்னிருக்க. பலர் இன்னும் முயற்சி பண்ணாம விடுறாங்க. ஆனா நீ எத்தனை வேதனை இருந்தாலும் மீண்டும் ட்ரை பண்றாய். இது நீ சாதாரண மனிதி இல்லன்னு காட்டுறது. இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு சைலண்ட் ஷிஃப்ட் நடக்குது. அதானே உனக்கு உள்ளேயே உணருற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது என்று. அது உன்னுடைய இன்ட்யூஷன் அல்ல, அது அம்மன் விஸ்பர். தயார் ஆ, உன் ஆசைப்படிய வாழ்க்கை உன்னிடம் வருது. நீ இத்தனை நாளாக உன் மனசுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நான் ஒரு நாள் நல்லா இருப்பேன். அந்த நாளின் கதவு இன்று திறக்கப்படுது. உன் பிரேயார்ஸ், உன் கண்ணீர், உன் தியாகம், உன் தனிமை, உன் பொறுமை, இதெல்லாம் வியர்த்தியும் இல்லை. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கிடைக்கும் நாள் உனக்கு எழுதப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் டெஸ்ட் இருக்கும். நீ அந்த டெஸ்ட் களையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். நீயே கவனிக்கல, ஆனா அம்மன் ஒவ்வொன்றையும் கவுண்ட் செய்திருக்காங்க. அவர்கள் சொல்றாங்க, மகளே, நானும் உன்னோடதான். நீ சிரித்த நாள் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் பெயரை நான் சொன்னேன் என்றால் அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போ நினைக்கலாம், எப்படி அம்மன் என்னோட பெயரை சொல்லுவாங்க? தங்கமே, அது பிசிக்கல் ஆக இல்ல, அது எனர்ஜி ல நடக்குது. உன் ஆன்மா அந்த ஃப்ரீக்வன்சி யை ஃபீல் பண்றது. அதனால் தான் இப்போ இந்த வார்த்தை உன் இதயத்துக்கு நேரா பட்டு நடுங்க வைக்குது.
உன் வாழ்க்கையில் அடுத்த 30 நாட்களில் ஷிஃப்ட் சி பண்ணுவ. சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உன் அருகே வர ஆரம்பிக்கும். மக்கள் உன்னுடைய வேல்யூ ஐ ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நீ தள்ளிப்போன வாய்ப்புகள் மீண்டும் திறக்கப்படும். உன் லாங் பெண்டிங் விஷஸ் ஒன்றாக ரியாலிட்டி ஆகும். நீ நீண்ட நாட்களா எதிர்பார்த்த அந்த பிரேக்கிங் மூமெண்ட் உன் கதவை தட்ட வருது. நீ எதிர்பார்த்த அந்த சமாதானம், அந்த ஜாப், அந்த மணி ஃப்ளோ, அந்த ஸ்டேபிலிட்டி, அந்த லவ், அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே உன்னுடைய பாதைக்கு வர லைன் அடிச்சு நிக்குது. அடுத்த ஃபியூ டேஸ் உன்னை சோதிக்கலாம், லாஸ்ட் டெஸ்ட் மாதிரி. ஆனா அந்த டெஸ்ட் முடிஞ்ச நேரம் அப்புறம் உன்னை யாரும் நிறுத்த முடியாது. அம்மன் சொல்றாங்க, உன் வாழ்க்கையில் வரும் நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு உரியதை உன்னிடம் வராம நான் விட மாட்டேன். அதற்காகத்தான் நான் உன் பெயரை சொல்லிட்டேன். தங்கமே, இந்த வார்ல்ட் லவ் ஃபீலிங் என்ன தெரியுமா? நான் தனியா இருக்கேன் தோன்றது. ஆனால் கவனமா கேள், நட்சத்திரக்குறி நீ ஒருபோதும் தனியா இல்லை. நட்சத்திரக்குறி உன் ஒவ்வொரு டெசிஷன் முன்னம்மன் உன் பின்னாலே நின்று பாதை பார்த்திருக்காங்க. நீ தப்பு செய்யாம இருந்ததற்கு ரீசன் நீ அல்ல, அவள் கைடன்ஸ் தான். இப்போ நீ ஓரமா நிக்க வேண்டிய நேரமில்லை. நிற்கும் பொசிஷன் இருந்து நடக்கணும். உன் ஹார்ட் ஃபீர் இருந்தாலும் மூவ் ஆகணும். உன் எனர்ஜி மாற்ற போகுது. உன் ஃபேஸ் லைட் வரும். உன் வார்த்தைக்கு வெயிட் வரும். உன் பிரசன்ஸ்க்கு பவர் வரும். உன்னை நீ மதிச்சு பார்க்க ஆரம்பிக்குவ. அம்மா வேண்டாம் என்று எதையுமே விட மாட்டாங்க. உன்னை அஸ்பெஷலி விட மாட்டாங்க. உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்த போகுது. நீ எதிர்பார்க்காத பிளெஸிங் உன்னிடம் விழப்போகுது. And remember, this is not a coincidence that you are hearing this now. This is called divine timing. வராகி அம்மன் சொல்றாங்க, மகளே, உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் வேதனையை நான் உணர்ந்தேன். உன் நல்ல மனசுக்கு நான் பதில் தரப்போகிறேன். உன் பெயரை நான் சொன்னேன். புதிய வாழ்க்கை உனக்காக திறக்குது. இப்போ டீப் பிரெத் எடு. உன் இதயம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அம்மன் உன்னுடன் இருக்கிற சக்தியை உணரு. அவள் பிரசன்ஸ் உன்னை சுற்றிக்கொண்டு பாதுகாக்குது. அதுவே உன் வாழ்க்கையை முன்னாடி தள்ளுற சக்தி. என் தங்கமே, உன் நல்ல நாட்கள் இனிமேல்தான் ஆரம்பம். யூ ஆர் chosen. யூ ஆர் protected. யூ ஆர் blessed. nothing can stop what is coming for you. நீ ரெடியா இரு. அம்மன் பிளான் பண்ணிய வாழ்க்கை உன்னிடம் வருது.